எல்லாரும் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நான் வந்து கருவாடு பொரிக்க போகிறேன். கேரட் சாம்பார், கருவாடு, முட்டை முட்டை வந்து அவிச்சிட்டு மிளகாத்தூள் போட்டு அப்படியே வறுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சுடுதண்ணில் கட் பண்ணி போட்டு போகிறேன். சாப்பாடு வறுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வேக வச்சுட்டேன். அப்படியே தாளிக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுறீங்க? சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? கம்மாட்ட சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த பேக்கெட் எவ்வளோ தெரியுமா? 30 ரூபாய். 5 பீஸ் தான் இருக்குது. நான்வெஜ்லாம் ரொம்ப சாப்பிட்றது இல்லை. ரொம்ப நாள் ஆகுது நான்வெஜ்லாம் சாப்பிட்டு. ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. சாப்பிடலாம் சாப்பிடுவேன். பட் ஆனால் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது ரொம்ப சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மீன் சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சா, சரி மீன் கடைக்கு போனேன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரி மீன் வாங்கி வந்து நான் ஒரு ஆள் சாப்பிட்றது எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கருவாடை வாங்கிட்டு வந்தேன். கருவாடை பிடிச்சி சாப்பிட்றேன். வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டாங்களா மீன் குழம்புலாம்? நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ்லாம் எங்கள் சாமிக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதனால தான் நான் நான்வெஜ்லாம் என் சாமிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். எப்போனா ஒரு டைம், அவ்வளோதான். ரொம்ப வீட்டில் செய்ய மாட்டேன். அப்படியே இல்லைன்னா ரைஸ் எல்லாம் கடையில் வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது மேலே இருக்க